நம்முடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கண்டர் வர்சஸ் சமி ஜெயினுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் ரொம்ப ஃபேவராகவே வந்து நம்மளோட சாம்பியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ட்ரூ மேக்கண்டருக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக வந்திருக்கு. சமி ஜெயின் ரொம்ப அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ட்ரூ மேக்கண்டர் தான் வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனா அதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வந்துருச்சு. ஸோ ட்ரூ மேக்கண்டர் மாதிரியான ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அந்த லெவலுக்கு சமி ஜெயினும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. சமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஒரு டைட்டில் மெட்டீரியல்லே அவர் இல்லை. இன்னமும் மிட் கார்ட் ரெஸ்லராக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வச்சிருக்காங்க. மான்ட்ரியலில் ஒரு வின் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியன் ஆகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின். இந்த 4 மேட்ச்ல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் பயங்கர ஈஸியாகவே கொடுக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கண்டர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ், ஜேக்கப் ஹார்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கண்டர் கூட வின் பண்ணலாம். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் ஓவரால் பார்க்கும்போது ஸ்டில் சாம்பியனாக நம்மளுடைய ட்ரூ மேக்கண்டர் தான் இருப்பார்.